குற்றங்கள் நிகழாமல் தடுக்க வழி. 1,00,000 மக்கள் தொகை கொண்ட பகுதியில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க 222 காவல்துறையினர் இருக்க வேண்டும் என்பது ஐநாவின் பரிந்துரை. ஆனால் இந்தியாவில் 131 காவலர்கள் தான் இருக்கிறார்கள். காவலர்கள் பற்றாக்குறையாக இருப்பதால் புலன் விசாரணைக்கும் ரோந்து பணிக்கும் போதுமான காவலர்கள் அனுப்பப்படுவது இல்லை. அதனால் காவல்துறையின் அடிப்படை கடமையான சட்டம் ஒழுங்கை பராமரித்தல், குற்றத்தடுப்பு பணிகள் போன்றவை பின்னுக்கு தள்ளப்படுகின்றன. மேலும் தினசரி பணியை கவனிக்க போதுமான காவலர்கள் இல்லாததால் காவல்துறையினரின் பணி சுமை அதிகரிக்கிறது. அதன் காரணமாக காவலர்களின் அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட்டு பொதுமக்களிடம் தங்களது கோபத்தை அவ்வப்பொழுது வெளிப்படுத்துவதாக உளவியல் ஆய்வு ஒன்று தெரியப்படுத்துகிறது என்பது சமீபத்தில் வெளியான செய்தி. காவலர்களின் எண்ணிக்கையை மட்டும் அதிகரித்துவிட்டால் நாட்டில் தினசரி நடைபெறும் குற்றங்கள் கணிசமான அளவுக்கு குறைந்து விடுமா? சட்டம் ஒழுங்கு சீரான முறையில் இருக்குமா போன்ற கேள்விகள் குறித்து பார்ப்போம். ஒரு காவல்துறை அதிகாரியை சந்திக்க ஒரு பெண் வந்தாள். ஐயா, 1 மாதத்திற்கு முன்பு ஒரு நாள் மாலை நேரத்தில் தெருவில் நான் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது பைக்கில் ஹெல்மெட் அணிந்து வந்த 2 நபர்களில் ஒருவன் என் கழுத்தில் இருந்த தாலியுடன் கூடிய தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு சென்று விட்டான். போலீஸ் ஸ்டேஷன் சென்று புகார் கொடுத்தேன். ஆனால் இதுநாள் வரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. குற்றவாளிகளை பிடித்து பறித்து சென்ற என் நகைகளையும் மீட்டுக் கொடுக்கவில்லை என்று போலீசார் மீது அதிருப்தியை வெளிப்படுத்திய அந்த பெண் தான் கொண்டு வந்திருந்த புகார் மனுவை என்னிடம் கொடுத்தார். இன்ஸ்பெக்டரை பார்க்க பல முறை காவல் நிலையம் சென்றேன். ஆனால் பார்க்க முடியவில்லை. எஸ்பி ஆபீஸிலும் புகார் மனு கொடுத்தேன். இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் அந்த பெண். சென்னையில் இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் பெங்களூரு நெடுஞ்சாலை அமைந்துள்ள அந்த காவல் நிலைய ஆய்வாளரின் செயல்பாடுகள் குறித்து ஏற்கனவே எனக்கு சில புகார்களும் வந்திருந்தன. அவரது ஆசையுடன் ஒரு நம்பர் லாட்டரி மற்றும் கஞ்சா விற்பனை சகஜமாக நடந்து வருவதாகவும் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளில் அவர் அதிக கவனம் செலுத்த மாட்டார் என்றும் தகவல்கள் எனக்கு வந்திருந்தன. எனவே அந்த காவல் நிலையத்தை முறைப்படி ஆய்வு செய்ய தேதி குறித்தேன். அந்த காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட குற்ற வழக்குகளில் ஓரிரு வழக்குகளை தவிர ஏனைய வழக்குகள் அனைத்தும் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டன என்றும் அவ்வழக்குகளில் சம்பந்தப்பட்ட களவு போன பொருட்கள் அனைத்தும் மீட்கப்பட்டு புகார்தாரர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன என்றும் காவல் நிலைய ஆய்வின் பொழுது ஆய்வாளர் என்னிடம் கூறினார். அதற்கான ஆதாரங்களையும் என் பார்வைக்காக கொடுத்தார். காவல் நிலைய ஆய்வின் பொழுது அங்கிருந்த அந்த காவல் நிலைய குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளரை அழைத்தேன். அவர் காவலராக பணியில் சேர்ந்து பதவி உயர்வு பெற்று குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தார். உங்கள் காவல் நிலையத்தில் கொடுக்கப்படும் திருட்டு, கொள்ளை, வழிப்பறி சம்பந்தப்பட்ட அனைத்து புகார் மனுக்கள் மீதும் முறைப்படி வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறதா? வழக்கு பதிவு செய்யப்படாத புகார் மனுக்கள் ஏதாவது உங்களிடம் உள்ளதா? அப்படி இருக்கும் புகார் மனுக்களை எடுத்து வாருங்கள் என்று குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளரிடம் கூறினேன். மௌனமாக இருந்த அவர் குற்றப்பிரிவு ரைட்டரை பார்த்தார். காவல் நிலையத்தில் ரைட்டர் என்று அழைக்கப்படுபவர் பொதுவாக தலைமை காவலராக இருப்பார். அவர்தான் காவல் நிலைய நிர்வாக பொறுப்புகளை கவனித்து வருபவர். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்கள் காவல் நிலைய பகுதியில் கடந்த ஓராண்டு காலத்தில் நிகழ்ந்த திருட்டு, வழிப்பறி, வாகன திருட்டு போன்ற குற்றங்கள் தொடர்பாக காவல் நிலையத்தில் பெறப்பட்ட புகார் மனுக்களில் வழக்கு பதிவு செய்யப்படாமல் ஏதாவது இருந்தால் அவைகளை என் பரிசீலனைக்காக எடுத்துக்கொண்டு வாருங்கள். அதே போன்று எழுத்து மூலமாக புகார் மனு கொடுக்காமல் வாய்மொழியாக புகார் தெரியப்படுத்தியிருந்தாலும் அந்த விவரங்களையும் என்னிடம் கூறுங்கள். இந்த காவல் நிலையத்தில் ஆண்டுதோறும் எவ்வளவு திருட்டு குற்றங்கள் நடைபெறுகின்றன? அவைகளை கட்டுப்படுத்த தற்பொழுது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கை போதுமானதா அல்லது வேறு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காகத்தான் இன்று நான் வந்துள்ளேன் என்று குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளருக்கும் அவரது ரைட்டருக்கும் தைரியம் ஊட்டும் வகையில் பேசினேன். நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறாமல் அவர்கள் இருவரும் ஆய்வாளரை பார்த்தனர். பின்னர் மௌனமாக நின்று கொண்டிருந்தனர். நீங்கள் இருவரும் காவல்துறையில் நீண்ட அனுபவம் வாய்ந்தவர்கள். ஒரு சில ஆண்டுகளில் பணியில் இருந்து ஓய்வு பெற உள்ளீர்கள். மௌனமாக இருப்பதால் பிரச்சனை தீர்ந்து விடாது. உங்கள் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட திருட்டு புகார் மீது நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் சிலர் என்னிடம் நேரடியாக புகார் கொடுத்துள்ளனர். அது குறித்து ஆய்வு செய்ய நான் கேட்ட விவரங்களை எனது பரிசீலனைக்கு கொடுக்காவிட்டால் உங்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்று சற்று கண்டிப்புடன் கூறினேன். வழக்கு பதிவு செய்வது குறித்து கடைபிடிக்கப்படும் உண்மை நிலவரத்தை தெரியப்படுத்தாமல் மௌனமாக இருந்தால் விபரீத விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை உணர்ந்த குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் அவரது அறைக்கு விரைந்து சென்றார். அவரை தொடர்ந்து குற்றப்பிரிவு ரைட்டரும் சென்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு திரும்பி வந்த உதவி ஆய்வாளர் வழக்கு பதிவு செய்யாமல் வைக்கப்பட்டிருந்த புகார்
புகார் மனுக்களை எனது பார்வைக்காக கொடுத்தார். அதில் தாலியுடன் கூடிய தங்க செயின் பறிப்பு, பூட்டிய வீட்டை உடைத்து திருடியது, மோட்டார் சைக்கிள் திருட்டு உள்ளிட்ட பல வகையான திருட்டு குற்றங்கள் தொடர்பான புகார் மனுக்கள் இருந்தன. மேலும் ஒரு நோட்டில் எழுதி வைக்கப்பட்டிருந்த திருட்டு சம்பவங்கள் தொடர்பான வாய்மொழி புகார்களையும் உதவி ஆய்வாளர் என்னிடம் தெரியப்படுத்தினார். இவ்வளவு புகார் மனுக்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையதுதானே என்று காவல் நிலைய ஆய்வின் பொழுது உடனிருந்த டிஎஸ்பியிடம் கேட்டேன். அவர் காவல்துறையில் பணிக்கு சேர்ந்து ஓரிரு ஆண்டுகள் தான் ஆகியிருக்கும். காவல் நிலையத்தில் கொடுக்கப்படும் திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட அனைத்து புகார்கள் மீதும் வழக்கு பதிவு செய்தால் மாதந்தோறும் பதிவு செய்யப்படும் திருட்டு வழக்குகளின் எண்ணிக்கை கணிசமான அளவிற்கு அதிகரிக்கும். அதே சமயம் கண்டுபிடிக்க முடியாத வழக்குகளின் எண்ணிக்கையும் அதிக அளவில் இருக்கும். இதை தவிர்ப்பதற்காக சில புகார் மீது வழக்கு பதிவு செய்யாமல் நிலுவையில் வைத்துக் கொள்வோம். அந்த வழக்குகளில் குற்றவாளிகள் பிடிபட்டதும் வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் என்று வழக்கு பதிவு செய்யாததற்கான விளக்கத்தை டிஎஸ்பி கூறினார். திருட்டு, வழிப்பறி சம்பவங்கள் குறித்து காவல் நிலையத்தில் புகார் பெறப்பட்ட பின்பும் வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பதால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் பற்றி அந்த இளம் டிஎஸ்பிக்கு விளக்கி கூறினேன். அதைத் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்ட திருட்டு வழக்குகளின் கோப்பை பார்வையிட்டதில் போலீசார் கையாண்ட ரகசியம் ஒன்று வெளிச்சத்திற்கு வந்தது. அந்த காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட பல திருட்டு வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கையில் என்பி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது திருட்டை தொழிலாக கொண்டவர்களால் செய்யப்பட்ட திருட்டு குற்றமல்ல என்றும் பகை உணர்வு காரணமாக உள்நோக்கம் கொண்டு நிகழ்த்தப்பட்ட திருட்டு சம்பவம் என்ற அடிப்படையில் பதிவு செய்யப்படும் வழக்குகளில் என்பி என்று குறிப்பிடுவது வழக்கம். அவ்வாறு பதிவு செய்யப்படும் திருட்டு வழக்குகளின் விவரங்களை மாதாந்திர திருட்டு வழக்குகள் பட்டியலில் சேர்க்க மாட்டார்கள். அந்த வழக்குகள் போலீஸ் உயரதிகாரிகளின் மாதாந்திர குற்ற ஆய்வில் இடம்பெறாது. அதனால் அந்த வழக்குகளில் புலன் விசாரணை குறித்து போலீசார் அதிகமாக அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். சில சமயங்களில் திருட்டு புகார் கொடுத்தவரை திருப்திப்படுத்துவதற்காக அம்மாதிரியான வழக்குகள் பதிவு செய்யப்படுவதும் உண்டு. ஆதாயத்திற்காக செய்யப்படும் திருட்டு சம்பவங்களை என்பி வழக்குகளாக பதிவு செய்யப்படும் நடைமுறை அந்த ஒரு காவல் நிலையத்தில் மட்டும்தான் உள்ளதா? திருட்டு வழக்குகளை என்பி வழக்குகள் என பதிவு செய்வதனால் அந்த குற்ற செயல்களில் சம்பந்தப்பட்ட திருட்டு குற்றவாளிகளில் பலர் காவல்துறையினரின் பார்வைக்கு வராமல் தொடர்ந்து குற்றங்களில் ஈடுபடும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. அந்த காவல் நிலை ஆய்வை தொடர்ந்து நான் ஆய்வு மேற்கொண்ட மற்ற சில காவல் நிலையங்களிலும் கடந்த சில ஆண்டுகளாக பதிவு செய்யப்பட்ட அனைத்து திருட்டு குற்ற வழக்குகளும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் களவு போன அனைத்து பொருட்களும் மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர். தொடர்ந்து சில ஆண்டுகளாக காவல் நிலையங்களில் குற்றங்கள் கண்டுபிடிப்பதில் 100% சாதனையை அடைய முடியுமா? வளர்ந்து விரிவடைந்து வரும் நகரங்களில் நிலவி வரும் வேலை வாய்ப்பின்மை, உழைக்காமல் எளிதில் சம்பாதிக்க வேண்டும் என்ற மனநிலை, வேலை தேடி பல்வேறு வட மாநிலங்களில் இருந்து அதிக அளவில் தமிழ்நாடு வருபவர்களின் செயல்பாடுகள், அறிவியல் வளர்ச்சி காரணமாக பெருகி வரும் சைபர் குற்றங்கள், குற்ற வழக்குகளில் எளிதில் விடுதலை பெற்றுவிட முடியும் என்ற குற்றவாளிகளின் நம்பிக்கை போன்ற காரணங்களால் திருட்டு, வழிப்பறி போன்ற குற்ற நிகழ்வுகள் ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதை உணர முடிகிறது. ஆனால் காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்படும் மொத்த வழக்குகளின் எண்ணிக்கை இதை பிரதிபலிப்பதில்லை. காரணம் என்ன? காவல் நிலையங்களில் பெறப்படும் அனைத்து புகார்கள் மீதும் வழக்குகள் பதிவு செய்தால் குற்றங்கள் பெருகிவிட்டதாக காவல்துறை மீது கூறப்படும் விமர்சனம் ஒரு முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. காவல் நிலையங்களில் பெறப்படும் அனைத்து புகார்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து முறையான புலன் விசாரணை மேற்கொள்ளாமல் காவல்துறையினரின் எண்ணிக்கையை மட்டும் உயர்த்துவதால் குற்ற நிகழ்வுகள் கணிசமான அளவிற்கு குறையாது என்பது பல இடங்களில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அம்மாதிரியான செயல்பாட்டை நம் நாட்டு காவல்துறையும் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளும் நாளை விரைவில் நாம் எதிர்பார்ப்போம்.